தமிழ் நியூஸ் நேரலுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சரவணன் வணக்கம். தமிழக மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு போதிய புரிதல் தீவிரத்தன்மையை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உணரல, அவங்களுக்கு தெரியல. அதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லைன்றதுனால தான் வந்துட்டு அங்கே அமித்ஷா புழுகுறாரு, இங்கே எடப்பாடி பழனிசாமி புழுகுறாரு. இப்போ நான் எழுதுனது வந்துட்டு இது தொடர்பான ஒரு கட்டுரை எழுதுனது 24வது ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே நான் இது மாலை முரசில் கட்டுரை எழுதி போடுறேன். ஓகே, இவங்க வந்துட்டு அது மாதிரி 843 சீட்டுக்கு 48 சீட்டுக்கு உயர்த்துவாங்க, இப்படிலாம் நடக்கும், அப்போ என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். ஓகே, நான் அந்த கட்டுரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவனோட இந்த போர்ஷன் எடுத்து நீங்கள் போடலாம். ஏன்னா இது ஒன்றும் நம்மளுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மக்கள் எல்லாத்துக்குமே யோசிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. பொழப்பு இல்லையா அவங்களுக்கு? இப்போ நம்ம பத்திரிகை துறை நம்மளாம் நம்ம 2 பேர் இதெல்லாம் பற்றி ஆழமாக யோசிப்போம். மக்கள் யோசிக்க மாட்டாங்களே. அப்போ நீ எல்லாம் நேர்மையாக இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் நேர்மையால இருக்கணும். நீங்கள் எல்லாம் புழுவுறீங்க. அப்படியே அதை அப்படியே 50% இன்க்ரீஸ் பண்ணுறாரு பாருங்க. இதெல்லாம் போனஸா சார்? நீங்கள் சொல்கிறது போல் பிஜேபி இந்த செய்யுதுன்னா நம்ம அஜெண்டாவை புரிஞ்சிக்க முடியுது. இபிஎஸ் என்ன சொல்றாரு? பெண்களுக்கான 33% வந்து அடிமைக்கு எதுங்க கொள்கை? அடிமைக்கு எது கொள்கை? ஏதோ ஒரு ஸ்டாலின் ஏதோ விளையாட்டுக்கு பேசுறாருன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அதிமுகன்றது அடிமை திமுக தாங்க, அது வேற எதுவுமே கிடையாது. திமுக அப்படின்னாலே சுதந்திர திமுக தான், ஒன்று தான் அது. இது அடிமை திமுக தான். என்னைக்கு ஜெயலலிதா செத்தாங்களோ நல்லா சொன்னாரு. யாரு சிதம்பரம் அவர்களும் சொன்னாரு, நீங்க அமித்ஷாவை பேசுறது நீங்க பேசுறீங்க, பேசாம பிஜேபியில போய் இணைஞ்சிட வேண்டியதானே, எதுக்கு அதிமுக வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வைத்தியலிங்கம் என்னோட காலேஜ் மேட் அவரு, ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர் சொன்னாரு, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வருது அதிமுக செத்து போச்சு, பிறகு அடிமை திமுக தான் உண்மை. அதுதான் செங்கோட்டையன்னு சொல்றாரு, அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. ஓ பன்னீர்செல்வமும் சொல்றாரு. அதுல தான் அவர் வந்து பொதுச் செயலாளர்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரு. அதனால ஒரு தமிழ்நாட்டினுடைய நலன் வந்துட்டு எப்படி பாதிக்கப்படும்ன்றத ஆழமா யோசிக்கிறதே இல்லையா அவர்கிட்ட. ஆனா எனக்கு வந்து உள்துறை அமைச்சர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு சொல்லிட்டாரு தெளிவா. பார்லிமெண்ட்ல சொன்னதானே இப்ப முன்னாடியே சொல்றாரு இவரு. பார்லிமெண்ட்ல சொன்னதானே இவர் சொல்றாரு. அதுதான் சட்டப்படி தப்புன்றேன் நானு. அது எங்க இருக்குது சட்டத்துல? உன்னை விட கனிமொழி சின்ன பொண்ணு தான், அது எவ்வளவு தெளிவா பேசுது. நீ என்ன பேசுற? அதுல ஏதாவது அறிவு இருக்குதா, புரிதல் இருக்குதா, தெளிதல் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நீயும் விஜய் மாதிரியே பேசுற. விஜய் தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காருல்ல. விஜய் அவரு சொன்னாரு, எங்களுடைய குரல் எடுபடாது. குரலுக்கு மதிப்பு இருக்காது. அதான் அவரு குரல்லாம் எடுபடும். நம்முடைய குரல் எல்லாம் எடுபடும், எதுவும் தான் நடக்காது. புரியுதுங்களா? அது ஒரு ஒன்லைன் அறிக்காது. இதற்கு மேல் நமது குரல் அங்கே ஒலிக்குமோ ஒலிக்காதோ இப்படிலாம் பேசுவாங்க சார். மகளிருக்கான இந்த 33% ரிசர்வேஷன் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனால் டீலிமிட்டேஷன் வந்து ஃபேரா நாங்க கேட்கறோம் அப்படின்னு தானே தெளிவாக தானே அதை பகுப்பாய்வு செஞ்சு தானே அது ஏதாவது ஒரு பேப்பர்ல பார்த்து அதை எழுதி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தெளிவு சொல்ற மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ இன்னைக்கு கொடுங்க, நல்ல ஒரு பத்திரிக்கை இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுங்க, வருமா விஜய் கிட்ட இருந்து? வராது. சரி சார், இப்போ இபிஎஸ் சம்பந்தமா நீங்க கடுமையான விமர்சனம் வச்சீங்க, அது அடிமை திமுக ஆயிடுச்சு, இவர் அடிமை ஆயிட்டாரு பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி. இபிஎஸ் தன்னுடைய ஸ்டாண்டை இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தல. அஇஅதிமுகவோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தவங்க கூட டிவி டிபேட்டுக்கு போகக்கூடாதுன்னு கூட அறிவுறுத்திருக்காங்க. இது சம்பந்தமா யாரும் வாய் திறக்காதீங்க, நம்ம இன்னும் ஸ்டாண்ட் எடுக்கணும், இது கூட்டணினால நம்ம இன்னும் ஒரு வாரம் காலம் இன்னும் இருக்கு தேர்தலுக்கு, அதனால நம்ம இன்னும் கூட்டணி தர்மத்துக்காக நம்ம மௌனம் காக்குறோம், ஆனா நாங்க தமிழ் இனத்திற்கு அப்படிலாம் நாங்க வந்து வஞ்சிக்க விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்டு தெளிவாக தானே இருக்காரு. ஏங்க வஞ்சிக்க விட மாட்டேன்னா இப்பவே நீ சொல்ல வரதானே? அமித்ஷா சொல்றதுனுடைய இப்ப எவ்வளவு கேஸ் போடுறாரு? என்பதுரை, அந்த என்பதுரை எம்பி தானே. தங்கத்துறை தம்பித்துறை எம்பி தானே. சிவி சண்முகம் எம்பி தானே. இவங்களையெல்லாம் கூட்டு வச்சுட்டு பேசி விளக்கமா ஒரு 3 பக்க அறிக்கையை கொடு. கூட்டணியா இருந்தா என்ன போச்சு? நீ கூட்டணிக்கு கொள்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டல. ஆமா, அப்படி என்னுடைய கொள்கை இப்படிதான் இருக்கு. அமித்ஷாவும் மோடிஜியும் அமித்ஷாஜியும் ஆட்டுக்குட்டிஜியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடு, விரிவான ஒரு அறிக்கை கொடு. என்ன தயக்கம்? தேர்தல் நடக்கிற வரைக்கும் நான் தமிழ்நாட்டை ஏமாத்திக்கிறேன், தேர்தல் முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நான் ஒண்ணு. அப்ப எது? எல்லாம் நடிப்பு தானே ஐயா. ஒரு விஷயத்துக்கும் இந்த தமிழினம் போராடி இருக்கு. அந்த போராட்டங்கள் எல்லாம் நான் இருந்திருக்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அன்னைக்கே பாட்டு பாடி பரப்புரை பண்ணோம். அப்படியேப்பட்ட ஆள் நாங்கள்லாம். சும்மா உட்காந்துட்டு பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறது அப்படின்னு உருட்டி கிடையாது. நம்மளாம் அந்த போராட்ட களத்தில் வந்த ஆள். நம்மளாம் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ போராட்டம் நடத்தி நடுவர் மன்றம் வந்துச்சு அப்படின்ட்டு.
சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட அஃபிஷியல்ஸ் எவ்வளோ போராடினாங்க, நம்ம அரசியல் திறமை எவ்வளோ போராடிச்சு, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கினோம். புரியுதுங்களா? அந்த தீர்ப்பையே அவன் நடைமுறைப்படுத்தாத வார மாதிரி பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னம்னா, இந்த மோடி எதுக்கு இவன் தமிழ்நாட்டுக்கு? அதை எதிர்த்த ஆள்ல இவரும் தான் ஒருத்தர். யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, மருத்துவமனையில் இருந்துட்டாங்க அந்த செப்டம்பர் மாதம் 2016. ஜெயலலிதா இருந்திருந்ததுன்னா ஆணையம் கிடையாது, அடிச்சு உடைச்சிருக்கும். ஆணையமா வாரியமா அது சம்பந்தமா நீங்க பலமுறை விளக்கி இருக்கிறோம். ஆமா, அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு தான் நீ போயிட்டு அந்த கூட்டணியில் சேர்ற. இப்படியெல்லாம் ஸ்டார்டிங் செய்யறாரா? இல்ல. இப்போ தொடர்ந்து 5 ஆண்டு காலம் மழை வந்துகிட்டே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இல்லாட்டி என்ன அவன் காவிரி படுகை இன்னைக்கு 14 லட்சம் டன் எடுத்தோம் உற்பத்தி, கொள்முதல் பண்ணது 14 லட்சம் டன்னு. அப்போ இவ்வளவும் நடந்தது எதனால? மழையினால தானே வந்துச்சு, ஆணையத்தினாலே வந்துச்சு இல்லையா? ஆணையம் சொல்லி எதையுமே நிறைவேற்றியாம வெள்ள நேரம் திறந்து விட்டான், அதை நிரப்பிக்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதானே. அப்போ எடப்பாடி பழனிசாமின்றவர் எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்காக நிற்கிறாருன்னு நீங்க சொல்லுங்க. நான் தான் காவிரி பாதுகாக்கப்பட்ட மாநில மண்டலமா அறிவிச்சேன். யார் அறிவிச்சா? 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி நாங்கள் நடத்துறதுக்கு அப்புறம் தானே நீ அறிவிச்ச. அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக இருக்குது, நீ எங்க இருந்த? நீ ஆட்சியில் இருந்த. மறுநாள் அது எல்லாம் முடிச்சுட்டு நான் இதுக்காக எடப்பாடியினுடைய பழனிசாமியினுடைய அந்த பங்கை நான் அவமதிக்கிறேன். ஆனால் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்துனதுனால தான் உங்களால் நீ பண்ண முடிச்சுது. அதை முதல்ல புரிச்சுங்க. 40 கிராமங்களை வந்து எண்ணெய் மண்டலங்களாக நீங்கள் எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களாக அறிவிச்சிங்க, சரிதானா? யார் சொல்லி நீங்கள் இது பண்ணீங்க? இதோ அந்த ஐயனாதை உட்காந்து பேசினானே தந்தி டிவியில், அப்போ தனியரசு தானே சொன்னார், அந்த தம்பி தானே. நாளைக்கு காத்தாலும் அது வித்ட்ரா பண்ணப்படுவியா, போங்கய்யா அப்படின்னாரு. வித்ட்ரா ஆயிடுச்சு, அதெல்லாம் கேட்டார். ரொம்ப அழகாக நீங்கள் போராடினீங்க, அப்போ விட்டுட்டீங்க, சர்ரைட்டை. அதுக்கப்புறம் சட்ட ரீதியான போராட்டத்தை நல்லா நடத்துறீங்க, நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் 13 பேர் சத்தான்ல என் மக்கள், அது எவ்வளோ பெரிய துயரம்னு நீங்கள் நினச்சி பாருங்க. 13 பேர் செத்து என் வாழ் உரிமையை நான் காப்பாற்றணும், உயிர் வாடுற உரிமையை காப்பாற்றிக்கணும். எப்படி இருக்குது பாருங்க. அப்போ நீ எங்கே இருக்கிற? நீ எல்லாம் இந்த அடிமைத்தனத்தினால வரக்கூடிய விளைவு தானே. இந்த பத்திரிகையாளனுடைய பேச்சு ஜெயலலிதா கிட்ட எடுபட்டுச்சு, உங்ககிட்ட எடுபடவே இல்லையே கடைசி வரைக்கும். அதனால தான் இந்த கோபமா பேசுறேன் நான். உங்களுக்கும் ஸ்டாலினுக்கு போன கோபத்தாம அது வேற, என்னது வேற. அதான் நான் சொல்ல வரேன். நான் இவ்வளோ தூரம் போராடி ஒன்றுத்துக்கும் போராடி இந்த டெல்லி போராடி இவ்வளோ விவசாயிகள் போட்டு போராடினாங்களே, 700 பேருக்கு மேலே செத்தாங்களே. நீங்கள் என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆனால் விவசாயிகள் என்ன பாதிப்பு ஏற்படும் நீங்கள் சொன்னீங்க. ஜெயலலிதா அப்படி சொல்லியிருக்குமா? அது மாநில உரிமை 14-28 இருந்த விவசாயம், அதெல்லாம் அவன் சட்டம் போடுறான், எதிர்த்துருக்க வேணாம் நீங்க. அப்படின்னா பதவியை கட்டிக்கிட்டு மாரடிச்சு என்ன பண்ண போற? நீ அடிமையை தான் அவங்க, அவ்வளவுதான். சார், போதிய புரிதல் மக்களுக்கு இல்ல, உங்களை போன்ற ஜனநாயக சக்திகள், அதனால தான் அவளை கத்தலாம். போதிய உரிமை, அதாவது இல்லையா, ஜெயலலிதா கூட கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாரு, தாரை வாத்தாருன்னு சொல்லும் போது ஜெயலலிதாவையும் எதிர்த்து நான் பேசினவன் தான், கடுமையா பேசினவன் தான். என்ன தாரை வாத்தாரு, என்ன கச்சத்தீவு பொம்னாட்டி அதை மடியில் உட்கார தாலி கட்டிக்க அப்படி சிங்கள தூக்கி கொடுத்தாரான்னு கேட்டேன். நான் பேசுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு அறிவு இருக்கணும். இப்படி தான் கேட்டேன், நான் எழுதினேன். விபுலகம்.com தமிழ்நாட்டு எழுதினேன். முதல்ல இந்த மாதிரி அறிக்கை அரசியல் பண்றதை கொடுங்க. அந்த அதிகாரமே இல்லாத தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவரை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசணும். அதெல்லாம் சும்மா வந்து உட்காந்துடல நம்ம, புரியுதுங்களா? பின்னாண்டு நம்ம சொல்றதெல்லாம் சொன்னாங்க, அதை அந்த அம்மாவுக்கு இருக்கிற பெருந்தன்மை மாற்றிக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கே ஒருத்தான கூட அவங்க கிட்ட இருந்தது மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். அடிமை எழுதி கொடுக்குறேன் அவங்க சாசனத்தை, எல்லாத்தையும் பேசுனாங்க இல்லையா? அவங்க ஈழ பிரச்சனை உட்பட பேசுனாங்களா அவ்வளோ தூரம்? நீங்களாம் எங்கே இருக்கீங்க? அவங்க வழி வந்தவங்களாம் நீங்கள். அவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம போராட வேண்டியது இருக்காது. நம்ம ஜெயலலிதாவோட ஒரு வாரத்தை எடுத்து போட்டாங்கன்னா அவங்க அடிச்சு தள்ளி நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த இஷ்யூ சென்டராக இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சு? டெல்லியோட ஸ்டாலின் மோதுறாரு, அது எப்படி நீ அவரோட மோதலாம்? இது நம்மளுக்குள்ள சண்டை தானே அப்படின்னு நீ சொல்ற. எப்படி இருக்குது பாருங்க சார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு 5 கொள்கையை வந்து சொன்னாரு, இரட்டை குலை துப்பாக்கி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. திமுகவும் அதிமுகவும் இந்த விஷயத்திலும் இரட்டை குலை துப்பாக்கியா இருந்திருக்கணும் 2 திராவிட கட்சிகளும். ஆனா ஒரு திராவிட கட்சி ஸ்டாண்டு சொல்லாம அதை பூசி முடிக்கிட்டு அப்படியே வந்து கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஊழல்னால வந்து வேணாதான்.
ஊழல்னால அடிமைப்பட்டு சொத்து சேர்க்கறது, ஏகப்பட்ட பணம் கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடிச்சு அவனுக்கு ஷேர் கொடுக்கறது. அப்படியே அந்த ஒரு மோடி வராரு ஒரு நிகழ்ச்சியில், உடனே வேலுமணி வந்துட்டு அப்படியே அப்படியே நாய் மாதிரி அப்படி குனிஞ்சு காட்டுறாரு, அவர் அப்படியே தட்டுறாரு. அந்த மாதிரிலாம் இருக்குமா? அதனுடைய அர்த்தம் என்னங்க? விஜய் இது மட்டும் இப்படி கையாட்டா நம்ம அர்த்தம் சொல்கிறோம்ல, இதுக்கும் நம்ம அர்த்தம் சொல்லணும்ல, விளக்கம் கொடுக்கணும்ல. என்னது அது? என் வீட்டு செல்ல பண்ண மாதிரி, என் வீட்டு சேவகனை தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுக்குறாரு முதுகில். இவன் நம்ம மினிஸ்டராக இருந்தவன். அவமானம் இல்லையா அதெல்லாம் நமக்கு? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஆட்சியில் உட்காந்து திருடினது தான் காரணம், வேற என்னது? இப்போ மக்கள் இப்போ தெளிவாக பார்ப்பாங்களா இந்த தேர்தல் சமயத்தில்? இப்போ திமுக நம்ம தமிழனுடைய ஒரு உரிமைக்காக நிற்கிது, முதல்வர் எக்ஸ்ட்ரீமாக போய் மிரட்டல் விடுறாரு, நான் சொல்றேன்னே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்றாரு. வீதியில் வந்து கொளுத்தி அந்த நகலை வந்து கொளுத்துனதை பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் ஃபைட் செய்வோம், இது வந்து ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க, கருப்பு கொடி ஏற்றுனது, எக்ஸ்ட்ரீமாக போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுறாரு, நம்ம பார்க்குறோம். மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இபிஎஸ் பார்க்குறோம், அவர் வந்து வெறுமனையே குற்றச்சாட்டுகள் அரசியலே பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து தமிழ்நாட்டினோட பிரச்சனை, திமுக அதிமுகவோட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும், எடுக்காம இருக்காரு. முதல்வர் பிரமாதமா எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு சவால் விடுறாரு. இங்க என்னன்னா, அவர் எனக்கு அமித்ஷா சொல்லிட்டாரு, எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அதனால ஒன்றும் பயப்பட வேணாம், திமுக பெண்களுக்கு விரோதி, 33% ரிசர்வேஷன் சொல்லி இதுக்கு ஒரு என்டிஏ சொல்ற காரணத்தை இவரும் சொல்றாரு. எப்படி பார்ப்பாங்க மக்கள்? சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா? இல்லைங்க, மக்கள்கிட்ட இருக்கிறது வந்துட்டு நம்ம தெளிவை தான், நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக தான் நம்ம எவ்வளோ ஊடகங்கள் இருக்கிறோம், நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு தான் பண்ணுறோம். இன்றைக்கி அந்த வேலையை வந்துட்டு டிவிக்கள் செய்யறதில்ல, அது விட்டுருங்க. ஒரு காலகட்டத்தில் நல்லா செஞ்சாங்க, இப்போலாம் செய்யறதில்ல. இப்போ இந்த விஷயம் இருக்க அமித்ஷா விடயத்தில் எத்தனை டிவி வந்துட்டு இது இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாங்க சொல்லுங்கள். நீ ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொடுக்குற, அந்த அமெண்ட்மெண்ட்டில் ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னது அதில் இருக்கா இல்லையா? இதை நீ பேசவே பேச மாட்டியா? இதையே பேசலையே ஊடகங்கள். அப்போ மக்களை குறை சொல்லி என்ன இருக்குது? இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுறது அட்லீஸ்ட் ஒரு லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பேருக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேசிவிட்டேன். அதனால் அது வந்துடும். ஒரு தொலைக்காட்சி நான் தனித்தனியாக பேசுகிறேன், எல்லாம் வந்துட்டு இருக்குது, போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சாயந்தரம் கூட கலைஞர் டிவியில் அது வரப்போது, அதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை தான் முதல்ல பேசணும், எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும்ல எல்லாரும். மக்களை குறை சொல்லி நம்ம புண்ணியம் இல்லை. மக்கள் அன்றாட பணிகளில் அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க, அவங்களுக்கு இழுத்து சொல்லணும் இந்த மாதிரி இப்படிலாம் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு அரச கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் பட்ஜெட்டு. பாதியை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துடணும் வரியை. அதுலேருந்து நமக்கு உரிமை பெறணும், நம்மளை அவங்க பாதுகாக்கணும், எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லாத போவோம் அப்படின்னு வரும்போது மக்கள் தான் கொதித்தாடணும். நாளைக்கு அவங்ககிட்ட தான் போய் நிற்கணும். ஸோ மக்கள் தான் முன் வரணும் இந்த விஷயத்தில். அதனால் இப்படி நம்ம பேசக்கூடியதெல்லாம் அவங்களுக்காக தான். வேற என்ன? பாஜகனுடைய மாநில தலைவர் இருக்கிறார் நைனா நாகேந்திரன், அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா எழுதி கொடுத்த கொத்தடிமை, எழுதி கொடுக்காத கொத்தடிமை அவர் எடப்பாடி பழனிசாமி. இவர் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் உள்ளே இருந்தீங்களே அப்படின்றாரு. இன்றைக்கி ஜெயிலை பற்றி பேசுகிறார் இவர். நைனா நாகேந்திரன் அவர்களே எப்போதும் அப்படியே வந்துட்டு குடிஞ்சு போயிடுவோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் நிமிர்ந்து நின்று அப்படி நின்னா தாங்க மாட்டீங்க, அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். நாங்கள்லாம் உங்களை வழியில் நாங்கள் வந்தவங்க கிடையாது, நாங்கள்லாம் வேற ஒரு வழியில் வந்தவங்க. முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதனால் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்படியே இந்த அதிகாரத்தை வச்சுட்டு மிரட்டுறது, இந்த ஊழல் மிரட்டுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த நரித்தனத்தெல்லாம் நாங்கள் எவ்வளோ காலமாக பார்த்துட்டு வரோம், புரியுதுங்களா? இதெல்லாம் பார்க்க வேணா இருந்தானே இன்றைக்கி தமிழ் மொழி இருக்குமா? இல்லை வச்சுருப்பீங்களா? நீ எல்லாம் ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருப்ப, பான் பராக இருக்கிற மாதிரி. எங்களால் தான் நீ தமிழ் பேசிகிட்டு இருக்கிற. ஸ்கூலில் நீ தமிழ் படித்தது காரணம் எங்களாட்ட ஆட்களால் தான். அது முதல்ல புரிஞ்சுக்க. அதனால் இந்த மாதிரி சும்மா இப்படி போயிடுவீங்க, இப்படி ஆகிடுவீங்க அப்படின்னு ஊழல் மிரட்டெல்லாம் மிரட்டது. முதல்ல இவனை சாத்தூரில் தோற்கடிக்கும். தமிழ் ஜீரோ பிஜேபி மூவ்மெண்ட்னு உங்களை போன்றவர்கள்லாம் வந்து ஆமாம் தொடர்ந்து கேம்பெயின் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்காக தான். இப்படி ஒரு அடிமை கூட்டத்தை இங்கே உருவாக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான். சார், எனக்கு மிக முக்கியமான இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ தேர்தலில், சட்டமன்ற தேர்தலுக்கு இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்கு, 4 நாளில் இப்போ வரப்போகுது. இப்போ பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பிஜேபிக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு, உங்களுடைய உரிமையை வந்து பறிச்சிருச்சு திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வருவாங்க. இதை முறியடிக்கிறதுக்கு திமுக வேற இதில் வந்து சதி இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இப்போ என்ன என்ன எடுபடும்? சட்டமன்ற தேர்தலில்
மக்கள் வந்து என்டிஏவுக்கு பாடம் புகட்டுவாங்கன்றீங்களா இல்ல மக்கள் வந்து இந்த இது வந்து என்டிஏவுக்கு சாதகமா போகும்னு நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. என்டிஏக்கு எப்படிங்க சாதகமாக போவோம்? அதாவது மக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெண்களுக்கான எல்லாத்தையுமே செஞ்சது 1989 கலைஞர் ஆட்சி தான். புரியுதுங்களா? அவர் எல்லாத்தையுமே பண்ணிட்டார். 33% ஒதுக்கீடு எல்லாத்தையுமே செஞ்சுறதுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு அது என்னன்னே தெரியும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு சாதிச்சு கிட்டத்தட்ட நீ 30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையுமே தமிழ்நாடு தான் செஞ்சுருக்குது. அதாவது உள்ளாட்சிகளில் 33% எங்கே ஒதுக்கீடு பண்ணுது? பெண்களுக்கான சொத்துரிமை எங்கே முதல்ல பண்ணது? தமிழ்நாட்டில். நம்மளுக்கு தெரியாதா? 33% 2023 அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இன்றைக்கி தானே நீ அது அரசு தரல கெசட்டை இன்றைக்கி தான் நீ வெளியிடுற. கனிமொழி கூட நீ கேட்டது இங்கே விவாதம் நடந்துட்டு இருக்கும்போதே அரசு தரல அதை வெளியிடுறீங்க. ஏன் வெளியிடுறீங்க? எனக்கு நீங்கள் வெளியிட்டிருக்கணும். 33% அப்பவே ஒத்துக்கிச்ச எல்லா கட்சியுமே 2023 கொண்டு வந்தாங்க. ஆமாம் எல்லாமே ஒத்துக்கிட்டோமே. அதனால அது கிடையாது. இவங்க சும்மா ஏமாத்துறாங்க. அதனால அப்படியான ஒரு ஏமாத்தலாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் இன்னைக்கு பேசின உடனே அதுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் அடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருந்தாங்க, அவங்க எல்லா விதமான இதையும் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாடு கேள்வி எழுப்புறதுல மட்டும் இல்லை, பதில் கொடுக்கறதுலையும் நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். ஒரு கொள்கை வழி அரசியல் மாநிலம் தானே அது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்ற தேர்தலில் திரு மு க ஸ்டாலினுக்கு திமுக அலையன்ஸுக்கு இந்த இஷ்யூ கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா ஒன்றா நிற்கணும், திமுகவோட நம்ம நிற்கணும், ஸ்டாலினோட நிற்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை இன்னும் பலப்படும். அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. இப்போவே இந்த எலெக்ஷன் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் போயிட்டு இருக்குது. திமுக அரசு, அந்த அரசு செய்த சாதனைகள், அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமைத்துவம், அதுதான் முக்கியமாகப்படுது. அதுக்கு எதிராக தான் மற்ற கட்சிகள் எல்லாமே நிற்கிறாங்க. அதிமுக, பாஜக, விஜய், அப்புறம் சீமான் எல்லாருமே ஸ்டாலினுடைய இதுக்கு எதிர்நிலை தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்களா இவங்கள ரெண்டாக தான் டிவைட் ஆகுது. 4 முனை போட்டி 5 முனை போட்டினா சொல்லலாம். ஆனால் இதான் ஸ்டாலின் ஆர் நோ ஸ்டாலின் அதான் வருது. ஸ்டாலின் அப்படின்றது வெல் அஹெட், அவ்வளோதான். நிச்சயமா சார். இந்த டீலிமிட்டேஷன் பார்லிமெண்ட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதம் மற்றும் தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய அதில் தீங்கு, அதனுடைய பின்னணி அரசியல், பாஜகவினுடைய இந்த செயல் திட்டம், இது பற்றிய விரிவான உங்களுடைய பார்வையை எங்கள் நேயர்களுக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.